ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் கன்னியாகுமரி போயிருந்தப்போ எடுத்தது தான். அந்த லாங் வீடியோ வாய்ஸ் கொடுக்குறதுக்கு டைம் இல்லாமல் சரி லாங் வீடியோ இன்றைக்கி ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுத்துட்டேன். அதனால் இன்றைக்கி இதில் பேசி என்னென்ன எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது ஹார்பர் போகிற வழியில் அந்த கோயில் இருக்கும். வெங்கடேஸ்வரா சுவாமி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி மாதிரியே தான், சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல பஸ் இறக்கி விடுவாங்க. இப்படியே நம்ம உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறது மாதிரி இருக்கும். நல்ல இயற்கையாக சூப்பராக இருக்கும். போயிட்டு ஆனால் கோயிலுமே செம்மையாக இருக்குதுங்க. யாராவது டைம் கிடச்சிச்சு அங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் போயிட்டு வாங்க. எனக்கு அவ்வளோ மனசு அமைதியாக சூப்பராக இருந்துச்சு. திருப்பதி மாதிரியே தான், நல்லா இருந்துச்சு. இந்த என்ட்ரன்ஸில் உள்ளே போன உடனே அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சாமி மந்திரம். நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்குமே. உள்ளே போயிட்டு எல்லாமே செடிங்கள்லாம் வச்சு குரோட்டன்ஸ்லாம், அப்புறம் அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா கடல் வியூ சூப்பராக இருக்குது. மன அமைதியாக எனக்கு வர்றதுக்கு மனசே இல்லை. விட்டால் ஒரு நாள் ஃபுல்லாகவே அங்கேயே உட்காந்துருப்பேன் போல், அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீட்டாகவும் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த வித குப்பைகள் எதுவுமே இல்லாமல் செம்மையாக இருக்குது. அதுவும் கடல் பக்கத்துலேயே இந்த மாதிரி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மேலே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக கோயில் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமே நாங்கள் போயிருந்ததுனால யாருமே கும்பல் கிடையாது. ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. 9 மணிக்கு மேலேயே என்னவோ தான் நிறையா கும்பல் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிரசாதமுமே அங்கே திருப்பதியில் மாதிரியே லட்டு தர்றாங்களாம். அது நாங்கள் போயிருந்தது சீக்கிரமே போனதுனால எங்களுக்கு அந்த இன்னும் கவுண்ட்ரு ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே மேலே அங்கே போயிட்டு எடுத்தது தான். கொஞ்சம் தூரம் படியேறி போகிறது மாதிரி இருக்கும். நான் காமிச்சிருந்தேன்ல, அந்த இது தான். மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா நிறைய இடம் சூப்பராக இருக்குது. நல்லா சுற்றி பார்த்துட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி வந்திருந்தோம். கண்டிப்பாக யாருக்காவது இங்கெல்லாம் கன்னியாகுமரி பக்கம் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போய் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி கடல் வியூவோடு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தாலுமே அந்த திருவள்ளுவர் சிலையுமே தெரியும். அதுக்கப்புறம் விவேகானந்தர் பாறை அதுவுமே நல்லா சூப்பராக கிளியராக தெரிஞ்சிச்சு. உள்ளெல்லாம் அந்த மாதிரி கோலம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா ட்ராயிங் அழகாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதிகாலையிலேயே போனதுனால எப்படி இருந்துச்சுன்னா அந்த இடம் அமைதியாக சூப்பராக அவங்க அந்த ரேடியோவில் அந்த மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்ததுனால அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால் எனக்கு வர்றதுக்கே மனசே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி சரி கிளம்பணும் அப்படின்றதுனால தான் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் சூப்பராக சாமிக்கு அந்த இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருந்தோம். துளசி மாலை அதெல்லாமே வாங்கி கொடுத்துட்டு வெளியிலே கடை வச்சுருக்காங்க. அங்கே நம்ம வேணும்னா வாங்கி கொடுத்துட்டு தீபாராதனை காமிச்சு பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.